ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 56. சாட்சியானேனோ மார்க்கண்டேயரைப் போலே. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 56. சாட்சியானேனோ மார்க்கண்டேயரைப் போலே. மார்க்கண்டேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பவுமே 16 வயசோடு இருக்கக்கூடியவர் இல்லையா, மார்க்கண்டேயர் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதற்கு அடுத்தபடியாக சாட்சியானேனோன்னு போட்டிருக்க. அது என்ன சாட்சி? சாட்சின்னா விட்னஸ், சாட்சி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதை கண்டவர்கள் உளரா, இதற்கு யார் உதாரணமாக சொல்லலாம்? அப்போ உதாரணம்னு ஒரு அர்த்தத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னா என்ன சாட்சி அப்படின்னா அதோ இருக்கே, அப்படி நடந்திருக்கு, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு உதாரணம் இல்லைன்னா கண்ணால கண்டவர்கள் இல்ல அனுபவித்தவர்கள், அவர்கள் தான் அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி எதை சாட்சியாக இவர் கண்டார், எதற்கு சாட்சி? முக்கியமாக 2 விஷயங்கள் இதுல நாம கொள்ளணும். அது என்னங்கிறத பிரிச்சு சொல்லுகிறேன். இந்த மார்க்கண்டேய மகரிஷி என்பவர் யார்? பிரம்மாவினுடைய வம்சத்திலே கீழே படைக்கப்பட்ட ரிஷிகளுக்குள்ளே பிருகு மகரிஷி, அவருடைய வம்சத்திலே மிருகண்டு மகரிஷி என்று வருகிறார். இந்த மிருகண்டு மகரிஷிக்கும் மனஸ்வினி என்கிற ரிஷி பத்தினிக்கும் பிறந்தவர்தான் மார்க்கண்டேயர். மிருகண்டுவினுடைய பிள்ளை மார்க்கண்டேயன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மிருகண்டு மகரிஷி, மனஸ்வினி இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர் மார்க்கண்டேயர். இவர் பேர்ல ஒரு புராணமே இருக்கு, மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு ஒரு பெரிய புராணமே இருக்கு. அது முழுக்க மார்க்கண்டேயர் ஜெய்மினி மகரிஷியின் இடத்துல 2 பேரும் பேசிக்கொண்டது. அதுதான் இன்னைக்கு மார்க்கண்டேய புராணம் என்று மிகவும் பிரசித்தியான ஒரு புராணமாக இருக்கிறது. இவருக்கு பிரதானமாக பெருமைகள் அப்படின்னு சொன்னால், இவர் 16 வயசு பிள்ளையாகவே எப்பொழுதும் இருப்பார், வாலிபத்தோடே இருப்பார் அப்படின்னு அவருக்கு பிரம்மா அருள் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சரித்திரம். அடுத்து, சிவபெருமானிடத்திலே மிகுந்த பக்தி உடையவர். அவரை குறித்து தவம் எல்லாம் செய்திருக்கார். பெரிய சிவபக்தராக இருந்தார் முதலிலே. அப்படி பக்தனாக இருந்த அவர் செய்த தவத்தை எல்லாம் மெச்சி சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்து பிரத்யட்சமாகி, உமக்கு என்ன வேணும் என்று கேட்க, மீளுதல் இல்லாத, திரும்ப வருதல் இல்லாத நித்தியமான ஆனந்தம் இருக்கக்கூடிய இடம், இந்த சம்சாரம் என்ற இந்த துக்க சூழலிலே இருந்து எனக்கு விடுதலை, முக்தி கிடைக்க வேண்டும், மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று கேட்க, சிவபெருமான் தெளிவா ஒரு காரியம் பண்ணார். மோட்சம் இச்சேது ஜனார்தனாத்து, உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அது என்னால முடியாதுப்பா. அந்த மோட்சத்தை உனக்கும் சரி எனக்கும் சரி அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவன் ஜனார்தனனான ஸ்ரீமன் நாராயணனே என்று நீ என்னிடத்துல எவ்வளவு காலம் தவம் செய்தாய் இல்லையா, அந்த தவம் வீணாகாது. உனக்கு சரியான இடத்தை காட்டி கொடுக்கிறேன். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட போனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர். மூக்குக்கு டாக்டர், தொண்டைக்கு டாக்டர், ஹிருதயத்துக்கு டாக்டர், கிட்னிக்கு டாக்டர், கைக்கு டாக்டர், காலுக்கு டாக்டர், எலும்புக்கு டாக்டர், நுரையீரலுக்கு டாக்டர்னு இருக்கு இல்லையா. அப்ப நாம ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போனா டாக்டர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் நான் பாக்கறது இல்ல, நான் கவலைப்படாதீங்கோ, இதுக்குன்னு இருக்கிற பெரிய டாக்டர் இவர், அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு காட்டி கொடுப்பார்ல. அதுபோல சிவபெருமான் எனக்குன்னு சில சக்திகள் இருக்கு பலன் கொடுக்கறதுக்கு, அதை நான் கொடுக்கலாமே தவிர என்னை மீறிய ஒரு பலனை கேட்கிறாய், என்னால கொடுக்க முடியாத பலன்,
ஏன்னா அந்த இடத்த நானே பார்த்ததில்லை. பரமபதம் என்பதோ மோட்சம் என்பதோ நானே கண்டதில்லை. அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. இதெல்லாம் நான் யாருக்கு சரீரமாக இருக்கிறேனோ அவரே, அதே போல நீயும் அவருக்குத்தான் சரீரம். நம்ம எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரமாகத்தான் இருக்கிறோம். அதனால ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே உன்னை நான் காட்டிக் கொடுக்கிறேன், அவரிடத்துல கொண்டு போய் உன்னை சேர்த்து விடுகிறேன், அவர் அனுகிரகம் பண்ணுவார் என்று இந்த சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மார்க்கண்டேயருக்கு காட்டிக் கொடுக்க, மார்க்கண்டேயரும் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து உயர்ந்த தவங்களை செய்து, அடுத்து அதனால அவருக்கு கிடைச்ச பேர் என்ன? பகவான் உலகத்தை வயிற்றிலே வச்சு ரட்சிக்கிறாராமே, உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்படி பெருமாள் உலகத்தை வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிற காட்சி பிரளய காலம் என்பது எப்படி இருக்கும், அந்த பிரளயத்தை எப்படி பகவான் நடத்துகிறான் அப்படிங்கிறத கண்ணால பார்த்தவர் இவர்தான். அது பகவானுடைய கருணையால அவருக்கு கிடைச்சது. இதனை மார்க்கண்டேய மகரிஷி மகாபாரதத்திலே தர்மபுத்திரனுக்கு உபதேசமாக சொல்லுகிறார். அவங்கெல்லாம் வனப்பிரவேசத்துல காட்டில் இருக்கும் பொழுது அப்போ மார்க்கண்டேயர் உபதேசம் சொல்லுகிறார் தர்மபுத்திரனுக்கு. ஆரண்ய பர்வத்தில் ரொம்ப முக்கியமான கட்டம் அதுல சொல்றார், அனைவருக்கும் பரதெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு அடிச்சு சொல்றார். நீங்க அதனால ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம், அவனுடைய சரீரமாகத்தான் மற்ற தேவதைகள் நாம் எல்லாருமே இருக்கிறோம் என்று ஸ்ரீமன் நாராயணனே சரணம் புகத்தக்கவன், அவன் திருவடிகளையே சரணமாக புகுங்கோள் அப்படின்னு மார்க்கண்டேயர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இதெல்லாம் மார்க்கண்டேயர் பற்றிய சரித்திரம். இப்போ வாக்கியத்துக்கு வருவோம். சாட்சியானேனோ மார்க்கண்டேயரை போலே. மார்க்கண்டேயர் எதுக்கு சாட்சியானார்? இப்ப ரெண்டு வச்சுக்கலாமா சாட்சி? நாம உலகத்துல பல தெய்வங்களை பார்க்கிறோம். அந்த தெய்வங்களை குறித்து பக்தி செய்கிறார்கள் பல பேர். அந்த தெய்வங்களே பலனை கொடுக்குமா என்று கேட்டால் இல்லை. அந்த தெய்வங்களுக்கும் தெய்வங்களை நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம் அப்படின்னு திருமாலையில தொண்டரடிப்படியாழ்வார் சொல்றார். இந்த தெய்வங்களை எல்லாம் தெய்வங்களாக ஆக்கி வைத்திருக்கக்கூடியவன், தெய்வங்களுக்கு சக்தியை கொடுத்தவன், தெய்வங்களுக்கு பக்தர்களை அவரவர்களுக்கு ஏற்ற பக்தியை செலுத்துவதற்கான பக்தர்களை அதிலே மூட்டிவிட்டவன், ஈடுபடுத்தி விட்டவன். கடைசியில இந்த தெய்வங்கள் மூலமாக பலனை கொடுப்பவன் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுக்கு யார் சாட்சி? இதோ மார்க்கண்டேயர் தான சாட்சி. சிவபெருமானிடத்துல போய் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்க சிவபெருமானே காட்டி கொடுத்தார் இல்லையா? இல்லை, இதெல்லாம் எல்லாருக்கும் நானும் நீயும் எல்லாம் பகவானுக்கு சரீரம். இந்த மாதிரி உயர்ந்த ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு பரதெய்வம் அப்படின்னு சாட்சியா நிக்கிறார் இல்லையா? அப்ப மார்க்கண்டேயன் தானே சாட்சி அதுக்கு. அப்போ இதர தேவதைகள் கொடுக்கலாம், ஆனா அதை கொடுக்கணும்னாலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணையால்தான் நடக்கும் என்பதற்கு சாட்சி மார்க்கண்டேயருடைய சரித்திரம். அடுத்து இன்னொரு சரித்திரம். பகவானே பிரளய காலத்தில் உலகத்தை தன் வயிற்றில் வைத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு பிரளயத்துக்கு சாட்சி யார்? பிரளய காலத்தை கண்ணால கண்டவர்கள் யார்? சாட்சி யார்னா அதுவும் மார்க்கண்டேயர் தான். அவரும் இத மகாபாரதத்துல சொல்றார். பிரளய காலத்துல எப்படி சாட்சியாக தான் பிரளயத்தை கண்ணார கண்டுகளித்தேன் அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்திச்ச உடனே பகவான் சொல்றார், இந்த நாள்ல நீர் இருப்பீர், உமக்கு காட்சி கொடுக்கிறேன் பிரளயத்தைன்னு சொல்ல, திடீர்னு ஒரு நாள் பார்க்கிறார், சப்தம் இருக்கு, ஒரே தண்ணீர் நிரம்பி இருக்கு, இவர் மாத்திரம் தண்ணீர்ல இருக்கார். மார்க்கண்டேயர் பார்த்தா எங்கும் பிரளய ஜலம். சுத்தி பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் என்று அனைத்து உலகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து
ஒரு ஆலம் தளிர் இலைக்கு மேலே சிறு குழந்தையாக வட்டபத்திர சாயியாக அந்த குழந்தை ஒன்று படுத்திருக்க, அந்த குழந்தை கிட்ட போய் நீ யார் அப்படின்னு இவர் கேட்க, அந்த குழந்தை தன்னுடைய மார்பை காட்டி நான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்ல, அந்த குழந்தை மூச்சை உள்ள இழுத்த உடனே மார்க்கண்டேயர் அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்க்கிறார். அனைத்து ஜீவராசிகள், பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறார், தன்னையும் பார்க்கிறார், நடக்கிறத எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள பார்க்கிறார். திரும்பவும் வெளியில விட்ட உடனே எல்லாத்தையும் கண்டு சாட்சியாக வந்து தரிசனம் செய்தார். அப்போ உலகத்தை தன் வயிற்றிலே பகவான் ரட்சித்ததை கண்டவர் இவர்தானே. அப்போ பிரளயத்திற்கு சாட்சி மார்க்கண்டேயர், ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்றதற்கு சாட்சி மார்க்கண்டேயர். 2 சாட்சிகளை பார்த்துட்டோம். இதெல்லாம் திருவாய்மொழியிலே 4ஆம் 10ஆம் திருவாய்மொழி. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய ஆதிப்பிரான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம் என்று நம்மாழ்வார் பாசுரங்களை பாடி வருகிறார். அதில் 8வது பாடல் அழகான பாடல். புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்றுய்யக் கொண்டது நாராயணன் அருளே அப்படின்னு பாடல். அடிமையினால் புக்கு தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை அப்படின்னு பாட்டு. அப்படின்னா சிவபெருமானுக்கு அடிமையினால் புக்கு தொண்டுகளை செய்து சிவபெருமானிடத்திலே ஆசிரயித்த புராணங்களிலே மிகவும் பிரபலமான மார்க்கண்டேயன், அந்த மார்க்கண்டேயர் அவனை, அந்த மார்க்கண்டேய மகரிஷியை தன்னிடத்துல தொண்டிலே ஈடுபட்டு தன்னை ஆசிரயித்த மார்க்கண்டேய மகரிஷியை நக்கபிரானும், நக்கன நக்னன் அப்படின்னா உடம்பிலே ஆடை இல்லாதவர் இல்லையா, அவரை தான் சொல்லுவாங்க. உடம்பிலே ஆடை இல்லாதவரான சிவபெருமான் நக்னராக, நக்கபிரானும் தன்னுடைய அடியவர்களை காப்பாற்றக்கூடியவரான சிவபெருமானும் அன்று உய்யக் கொண்டது. பிரளய காலத்திலே மார்க்கண்டேய மகரிஷிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன? யாரால கிடைச்சது? நாராயணன் அருளே. அப்ப அந்த பாட்டுல இந்த இப்ப பார்த்த இந்த காட்சி கிடைக்கிறது. அப்ப சிவபெருமானே தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயரை ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளாலே அவருக்கு மேம்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு ஒரு பாசுரம். இதுக்கு அடுத்ததாக 5ஆம் 2ஆம் திருவாய்மொழி, அதுல 7வது பாசுரம். நிறுத்தி நும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்களும் உம்மை உய்யக்கோன் மருத்தும் அவனோடே கண்டீர் மார்க்கண்டேயனும் கரியே கருத்த மனமொன்னும் வேண்டா கண்ணலல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினோ அப்படிங்கிற பாசுரம். ரொம்ப எளிமையான பொருள். நிறுத்தி நும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்களும் உம்மை உய்யக்கோள் மருத்தும் அவனோடே கண்டீர். என்ன பொருள் சொல்ல வரார்? நீங்க யாரோ ஒரு தேவதையை உங்க மனசுக்குள்ள நிறுத்தி வச்சு அவர்கள்தான் உங்களை காப்பாற்ற போகிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறீர்களே, அதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் மறுத்து அவர்களையும் உங்களையும் ரட்சிப்பவன் யார்? பகவான் தான். அதுக்கு யார் சாட்சி? இந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு கேட்டா மார்க்கண்டேயனும் கரியே. கரின்னா சாட்சின்னு அர்த்தம், உதாரணம்னு அர்த்தம். மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்துல தெரியலையா? நீங்க ஆசைப்படுற தெய்வத்தையும் அவர்களையும் உங்களையும் எல்லாரையும் காப்பாற்ற போறது, பலனை கொடுக்க போறது பகவான் தான் தெரியலையா? கருத்த மனமொன்றும் வேண்டா, ஒரு டவுட்டும் வேணாம். மனசுல நீங்க ஏதோ குழப்பத்தையோ சந்தேகம்லாம் வச்சுக்காதீங்க. கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர வேற தெய்வம் பரதேவதை கிடையாது. இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. அதனால நீங்க என்னென்னலாம் சமர்ப்பிக்கணுமோ அது எல்லாத்தையும் உங்க தேவதைகளுக்கு சமர்ப்பிங்கோ. ஆனா அவர்கள் பகவானுடைய சரீரம் என்று நினைத்து சமர்ப்பியுங்கோள் என்பது
இன்னொரு பாடல்ல இதே உதாரணம் மார்க்கண்டேயனை பத்தி சொல்றார். இதேத்தான் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னை நோக்கி யார் யாரெல்லாம் பிரார்த்தித்து வருகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். உதாரஹா சர்வ ஏவைத்தே ஞானித்வம் ஆத்வைம மேமதம் என்று தொடங்குகிற ஸ்லோகங்கள். அதுல 21வது ஸ்லோகம், யோயோ யாம்யாம் தனும் பக்தஹா ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி அர்ச்சிதும் இச்சதி ஸ்ரத்தையா அர்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். அழகான ஸ்லோகம் இது. நீங்களெல்லாம் எந்தெந்த ஏதோ ஒரு பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த தேவதைகளை ஸ்ரத்தையோடு பூஜிக்க விரும்புகிறீர்களோ அந்தந்த பக்தனுக்கு அந்தந்த ஸ்ரத்தையை நான் அந்த தேவதையிடமே அசையாமல் இருப்பதாக செய்கிறேன். கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். நீ எந்த தேவதையினிடத்தில் அர்ச்சனை செய்யணும் ஏதோ ஒரு பலனுக்காகன்னு ஆசைப்படுறியா, நானே உனக்கு அதுல ஈடுபாடு அதிகமா ஏற்படுத்துறேன். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா யுக்த தஸ்யாராதனமஹீஹதே லபதேச்ச ததா காமான் மயைவ விஹிதான் ஹி தான் அப்படின்னு. அதே நீ பூஜையை செய்த உடனே உனக்கு பலன் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த போகங்களை அது என்னாலேயே அந்த தேவதை மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று பகவான் இதையே பகவத்கீதையில இதர தேவதைகளிடத்துல மனிதர்களுக்கு பக்தியும் நானே ஏற்படுத்துகிறேன், அவர்கள் மூலமாக பலனை கொடுக்கிறேன் என்று. இதுக்கெல்லாம் சாட்சி யார்? மார்க்கண்டேயன் தான் சாட்சி என்றுதான் மிக உயர்ந்த கருத்தை இங்கே திருவல்லிக்கேணி அம்மாள். அதுபோல இன்னைக்கு உலகத்துல சாட்சி அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற அளவுக்கு இருந்தாரே, நான் இல்லையே என்று சொல்லுகிறாள். அடியேன் இல்லை என்று. 56வது வாக்கியம், சாட்சியானேனோ மார்க்கண்டேயரை போலே. அடுத்தது 57வது வாக்கியம், எல்லாமும் ஆனேனோ கௌசலையார் போலே. எல்லாமும் ஆனேனோ கௌசலையார் போலே 57வது வாக்கியம். அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய